சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க அம்மா என்னோட ஜாதகத்தையும் நான் கட்டிக்க போற பையனோட ஜாதகத்தையும் உங்ககிட்ட கொடுத்தாங்களா? ஆமா ஆமாமா கொடுத்தாங்க. இடையில நான் கட்டிக்கிட்டா அது அவன் உயிருக்கே ஆபத்துன்னு நீங்க சொன்னதா ஆண்டி ஒரு வாட்டி வெளியே சந்திச்சு சொன்னாங்க. அம்மா ஒரு நிமிஷம், நீ என்ன சொல்ல வர்ற? நேரா விஷயத்துக்கு வா. நான் அவசரமா ஒரு வேலை விஷயமா கண்ணம்மாப்பேட்டைக்கு போகணும். ஐயா அவசரப்படாதீங்க. நீங்க உண்மை என்னன்னு சொல்லலனா நானே உங்களை கண்ணம்மாப்பேட்டைக்கு அனுப்பிடுவேன். என்ன கையல், பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன உண்மை வேணும் உனக்கு? அதான் ஜாதகம் செட் ஆகலன்னு யாராவது பணம் கொடுத்து இப்படி மிரட்ட சொல்லி சொன்னாங்களா? இங்க பாருமா, பணத்துக்கு அலையிற ஆளு நான் இல்ல. அப்படி இருந்திருந்தா ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட எல்லாம் பொய்யா சொல்லி இந்நேரத்துக்கு நான் வேற ஒரு நிலைமையில இருந்திருப்பேன். நீ இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மரியாதையா எந்திரிச்சு வெளியில போ. ஐயோ, எதுக்கையா இப்படி இவ்வளவு கோவப்படுறீங்க? ஆமா, எனக்கு கோவம் வரதான் செய்யும். என்ன யாராவது சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டா சுத்தமா பிடிக்காது. நீ என்னமோ பெரிய சிபிசிஐடி மாதிரி விசாரிக்கிற. ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிருங்க. நான் ரொம்ப நேர்மையானவன். அக்கம் பக்கத்துல கேட்டு பாரு என்ன பத்தி. கேட்டுட்டு தான் வந்தேன். என்ன கேட்ட? என்ன பத்தி என்ன கேட்ட? யார் என்ன சொன்னாங்க? நீங்க என்னமோ ஜோசியம் பாக்குறதே விட்டுட்டீங்களாமே. அடுத்த வாரம் பெங்களூர்ல போய் செட்டில் ஆக போறீங்களாமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இங்க நிலைமை மாறலன்னு சொன்னீங்கல்ல? உங்க நிலைமை ரொம்ப நல்லாவே மாறி இருக்கு. கையில காசு பணம்லாம் ரொம்ப புழங்குது போல. ஆமாமா, என்னோட பூர்வீக சொத்தை வித்தேன். பெங்களூர்ல போய் செட்டில் ஆக போறேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பூர்வீக சொத்தை வித்தீங்களா இல்ல என் வாழ்க்கையை கெடுத்து அதுல வந்த பணத்தை வச்சு நீங்க வெளியூர்ல போய் செட்டில் ஆக போறீங்களா? வெளியில போ. விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க நீ. எனக்கு செம கோவம் வரும். எனக்கும் கோவம் வரும். ஐயோ கையல், சொன்னா கேளு. என்ன விட்டுடு. ஏய் கையெடுமா. நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சிவசங்கரி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கும் எழிலுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக ஏன் ஜாதகமும் அவன் ஜாதகமும் செட் ஆகாது, இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் செத்து போயிடுவான்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி ஏன் எதுக்கு இந்த டிராமா? என்ன வளர்ற? நான் வளர்றேனா? நீ நல்லவன்னு நம்பித்தான் நான் கிளம்பி வந்தேன். ஆனா வர வழியில உன்னை பத்தி விசாரிச்சதுல உன் ஃப்ராடு தனம் ஒவ்வொன்னும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. காசுக்காக என்ன வேணாலும் போய் சொல்லுவியா? கையல் வார்த்தை அழுது பேசு. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ தேவையில்லாம பேசி உன் மரியாதை கெடுத்துக்காத. என் வாழ்க்கையை காசுக்காக கெடுக்க நினைச்சு என் அத்தை கிட்ட எவ்வளவு காசு வாங்கின? சொல்லி எவ்வளவு வாங்கின? அத்தை யாருன்னு எனக்கு தெரியாது. பொய்யா சித்தரிச்சு பேசுனா எனக்கு கோபம் வரும். ஓ, கோவம் வருமா? தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை யாராச்சும் சுட்டி காட்டினா கோவங்கிற ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்க பாப்பாங்க. தான் நல்லவன்னு காமிக்க பாப்பாங்க. அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏமா கையில் இப்படி எல்லாம் பேசுற? நான் இந்த தொழிலுக்கு உண்மையா இருக்கேன்னு சொல்லி சாந்தமா சொல்லியிருந்தேனா நான் இப்படி எல்லாம் உன்னை டீல் பண்ணிருக்க மாட்டேன். எப்ப நீ கோவப்பட்டியோ அப்பவே ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு வாங்கின? 1 லட்சமா 2 லட்சமா இல்ல 10 லட்சமா? சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்ல கழுத்தை நெரிச்சு கொல்லவா? சொல்லு. சொல்லு. இவர்கிட்ட இப்படி கேட்டாதான் புத்தி வரும். சொல்லுங்க. காசுக்காக ஒரு அன்பான காதல ஒரு குடும்பத்தோட நம்பிக்கையே உடைக்க பார்த்தல நீ. நீ எல்லாம் ஒரு மனுஷனா?
இங்க பாரு, என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லிடு, இல்ல குறவளைய வெளியே எடுத்துருவேன். சொல்லு. உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க. அப்பதான் விடுவா. உண்மையே சொல்லுன்னு சொன்னேன். சொல்லு சொல்றேம்மா, சொல்றேன் வீடு. சொல்லு. சொல்லு, என்ன நடந்துச்சு? நீ கண்டுபிடிச்சது உண்மைதாம்மா.